பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்டதை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை அந்த கொரிந்து திருச்சபைக்கு தெரியப்படுத்துகிறார். ஆல்ரெடி நாம் தியானித்தோம். ஒவ்வொரு நாளும் நாம் கொரிந்து திருச்சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்தின காரியங்களை தியானிக்க ஆவியானவர் உதவி செய்தார். அதை தான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். ஆமென். நாம் இந்த வேத வசனம் ஆவியானவர் ஏவுதலின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதப்பட்ட இந்த நிருபத்தின் வார்த்தைகள், இந்த வசனங்களை நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதைப்படி நடக்கிறதுனாலே நாம் இந்த ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். அந்த வசனத்துக்குள்ளே நிலைத்திருக்கிறீர்கள் என்று அவர் ஆவியின் ஏவுதலின்படி அவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். பாருங்க, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், அல்லேலூயா, வேத வசனத்தின்படி நாம் அதிலே நிலைத்திருப்பதோடு நாம் அதை கை கொண்டு நம் வாழ்க்கையில் அதன்படி நாம் நடக்கும்போது அதனாலே ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென். ரட்சிக்கப்படுவது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் கிடையாது. நாம் அது ஒரு டெய்லி ப்ராசஸ். டெய்லி அணுதினமும் நம்மளோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அப்போ ரட்சிப்பு ஒரு நாள் நடக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்னு நான் ஒருத்தரை பார்த்து கேட்கும்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று முழுமையாக ஒரு கம்ப்ளீஷனாக சொல்ல முடியாது. நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே துவக்கத்தில் வந்திருக்கிறேன். ரட்சிப்புங்கிறது அணுதினமும் நாம் அந்த ரட்சிப்புக்குள்ளே, அந்த ரட்சிப்பின் ப்ராசஸ்க்குள்ளே அது நடந்து கொண்டே இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம சொல்லி முடிக்கிற காரியம் அல்ல. அப்போ நீங்கள் இந்த வசனத்தின்படி கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வசனத்தை நாம் இருதயத்தில் விதைக்க கொடுத்து அதன்படி நம் வாழ்க்கையில் நாம் நடக்கும்போது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே, ரட்சிப்புங்கிற அந்த ஒரு இரத்த கோட்டைக்குள்ளே, அந்த ஆண்டவருக்குள்ளே நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்து விட்டோம். ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் நாம் பூரணமாவதற்கு அணுதினமும் அதிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அல்லேலூயா. இறுதி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் இறுதி வரை நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க ஆவியானவருக்கு நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்போது, வசனத்தின்படி நடக்க நம் வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் நம்மளை இறுதி வரைக்கும், நம் வாழ்நாள் இறுதி வரைக்கும் நம்மளை அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நடத்தி கொண்டு வந்து மகிமைக்குள்ளே சேர்ப்பதற்கு நம்மளோடு இருக்கிற ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறார். நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி மகிமைக்கு ஏற்ற அவரை போல, கிறிஸ்துவை போலவே நம்மளை மாற்றுவதற்கு ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நீங்கள் அந்த வசனத்தை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே. அப்படி நீங்கள் கை கொண்டு நடவாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும். நீங்கள் தேவன் மேலே வைக்கிற விசுவாசமும் விருதாவாக போயிருமே. அது ஒன்றுமே பிரோஜனமாக போயிருமே. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்து இருக்கார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவாசமாக அப்படியே நினச்சிக்கிட்டு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருன்னா அதோட செயல்பாடுகளை காமிக்கணும். கிறிஸ்து நம்மளை மறைத்து நம்மளோட சுயம் வெளிப்படக்கூடாது. நமக்குள்ளே இருக்க சுய சித்தங்கள் வெளிப்படக்கூடாது. தேவனுடைய சித்தம் நம்முடைய சித்தமாக மாற வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் கிறிஸ்துவை போலவே நாம் பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவை போல, கிறிஸ்துக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும், கிறிஸ்துக்கு பிரியமானபடி செய்ய வேண்டும், கிறிஸ்துக்கு பிரியமானபடி பேச வேண்டும். நம்மளுடைய ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால் நம்மளுடைய சுய காரியங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய ஆசைகள், இச்சைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்படி அறையப்படாமல் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் சுயத்துக்கே ஓடிக்கிட்டு இருந்தா, நாம் தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறேன்னு சொல்கிறது கூட விசுவாசம் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாமல் தான் இருக்கும். அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே விரிவாக சொல்லியிருக்கிறார். இப்போது இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் வசனத்துக்கு முழுவதுமாக நம்மளை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தின்படி நாம் நடக்க நம்மளை அர்ப்பணித்து நாம் அதன்படி வாழும்போது நாம் அதனாலே ரட்சிக்கப்படுகிறோம்.
நம்மளுடைய விசுவாசம் இந்த ஒரு அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நாம் அந்த வசனத்தை கை கொண்டு நடப்பதனாலே அந்த விசுவாசம் பலனுள்ளதாக இருக்கிறது. இல்லாவிட்டால் நாம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வராமல் நாம் ஆண்டவருக்கென்று வசனத்தின்படி நாம் வாழ்வதற்கு நம்மளை ஒப்புக்கொடாமல் இருந்தால் நாம் தேவன் மேலே வைக்கிற விசுவாசமும் விருதாவாக இருக்குமே, பிரயோஜனம் இல்லாததாக இருக்குமே. ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். நம்மளுடைய சுயம் சாக வேண்டும். நான்கிற அந்த பெருமைனா வார்த்தைகளை விட்டுவிட்டு எல்லாமே கிரைஸ்ட் என்று நம்மளையே தாழ்த்த வேண்டும். இதை தான் ஆண்டவர் உங்களிடம் என்னென்ன எதிர்பார்க்கிறார். நாம் அனுதினமும் நம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு 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 வார்த்தையில் சொல்லி முடிக்கிற காரியம் அல்ல. அது காலம் முழுவதும் நம்முடைய சரீரத்தில் ஜீவன் உள்ளவரை அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்களே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நாம் அதற்கு முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா நன்றி தகப்பனே, எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்களுடைய புதிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், தயவிற்காய் ஸ்தோத்திரம். இந்த 2026 வருஷத்தின் மார்ச் மாதத்தின் ஆண்டவரே அப்பா 28ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரை பேர் பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க செய்கிற வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதிங்க. போகையில் வருகிலும் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய திவ்ய கரம் எங்களை பாதுகாத்து தாங்கி அரவணைத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் அப்போ அந்த வாசித்த வேத வசனத்தபடி எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையிலே நாங்கள் எப்போது நிலைத்திருக்க உண்மை முழுவதுமாக ஆண்டவரே அல்லேலூயா உடைய வசனத்தை நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் விதைக்க ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வசனத்தின்படி வாழ என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்னோட சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா வசனத்தின்படி நடக்கும்போது அதன் மூலமாக ரட்சிப்பின் அனுபவத்தில் அந்த ப்ராசஸிங்கில் ஆண்டவரே அப்பா நாங்கள் அனுதினமும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவரே அதன்படியே நடக்க அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆவியானவரே எங்களை நீ வழி நடத்துகிறதா இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. இதன் மூலமாக ஆண்டவரே கிறிஸ்துவே உம்மீது வைக்கிற விசுவாசத்தை நாங்கள் எப்போதும் நிலைத்திருக்க ஆண்டவரே அப்பா எங்களை நீ பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பன். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் அப்பரிவிதமாக நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்தருளுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பாட்டும். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்பா விசேஷமாக அந்த வளைகுடா பகுதியில் இருக்கிற எல்லா யுத்தங்களை செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த தீங்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களை அணுகாதபடி ஆண்டவரே உம்முடைய கரம் பாதுகாக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே யுத்தத்தை நடத்துகிற நாடுகள் தலைவர்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அந்த கல்லான இருதயம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா சமாதான தேவன் தெய்வீக சமாதானத்தை தந்து நீங்கள் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.